பேர் என்ன? மத்ஸ்யா. முழு பேர? மத்ஸ்யா தாடா. மத்ஸ்யா? சாது மாதிரி பேரை வச்சுக்கிட்டு பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணியிருக்க. அங்காடையால சொல்லு. சொல்றேன், எழுதிக்க. வலது கையில பெரிய தீக்காயம் இருக்கு. பார்த்தா தெரியல உனக்கு? என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? அடியில அவனுக்கு அப்பா அம்மா வச்ச பேரெல்லாம் மறக்கலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கேரண்டியா சொல்றேன், இங்க இருந்து அவன் வெளியே போக மாட்டான். அப்படி வெளியே போனா அது அவன் டெட் பாடியா தான் இருக்கும். இனிப்பு சாப்பிடுங்க தம்பி. நான் ஆனந்த். பாசமா என்ன பண்டிட்ஜின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பண்டிட்ஜி. இந்த ஜெயில் குற்றவாளிங்க அடைக்கப்பட்டிருக்க இடம். இங்க யாரும் யாருக்கும் உதவுறதில்லை. இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு அன்பா ஒன்று பார்க்கறாங்க தெரியுமா? நீ அந்த ஜெயிலூரோட மீசையை சரிச்சு அவன் ஆணவத்தை அடக்கனல்ல. இவங்க பிரதிநிதியா இவங்க பகையை தீர்த்திருக்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு போர் வீரன். நான் ஒன்னும் போர் வீரன் இல்ல பண்டிட்ஜி. நீ அபிமன்யு. பயம் கிடையாது, ஆனா விவரம் பத்தாது. பிளானிங் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனா அரைகுறையா முடிஞ்சிருச்சு. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும், அதானே? எனக்கு தெரியும் பண்டிட்ஜி. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பண்டிட்ஜி. எங்க அம்மா தவிச்சிட்டு இருக்காங்க. ராப்பகலா என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நாதாரிங்க கிட்ட இருந்து எங்க அம்மா பழி வாங்குற வெறி நெருப்பா கொழுந்து விட்டு எரியுது. எரிய எரிய அந்த ஆத்மா நமக்கு புரிய வைக்குது. அக்னி குண்டத்துல விழுந்தா எரிஞ்சிருவேன். இந்த நெருப்பு ஒன்னே உருக்குது. பழி வாங்க வழி சொல்லுங்க பண்டிட்ஜி. மகாபாரத யுத்தம் கூட பழி வாங்க தான் நடந்தது. பகவான் விஷ்ணு தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து அர்ஜுனனுக்கு உதவி செஞ்சார். உன்னை இந்த 4 சுவத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போக யாரோ ஒரு அவதாரம் கண்டிப்பா வருமா. அப்ப ஆரம்பமாகும் மத்ஸ்ய காண்டம். சில சமயம் கிருஷ்ணர், மோகினி, நரசிம்மர், அப்புறம் மத்ஸ்யா. ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. உனக்கும் பல ரூபங்கள் இருக்கும், ஆனா ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒரு லட்சியம் உண்டு. பழிவாங்கிறது. புராணத்துல உருவங்கள் மாறுறவங்கள மாயாவின்னு சொல்லுவாங்க. கலியுகத்துல இவங்க கான்மேன். ஓன் தலையில கூட கான்மேன் ஆவேன்னு எழுதியிருக்கு. சரியா இருக்கா? கான்மேன் கத்தியோ துப்பாக்கியோ வச்சு வேலையை பிடிக்க மாட்டான். அவன் ஒரு கலைஞன், திறமசாலி. அவன் தன் மூளையை துப்பாக்கியாக்கி தந்திரத்தை தோட்டாவாக்கி சுடும்போது அவன் குறி வைக்கிறவன் தானே வந்து மாட்டிட்டு சாவான். எந்த சத்தமும் வராது. பண்டிட்ஜி, கான்மேன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? கடுமையா தவம் பண்ணணும், உழைக்கணும், ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங்கா? இந்த பாழா போன ஜெயிலையா? அடக்கு இருக்கு பயம் அவனே. இந்த ஜெயில கம்மியாட போட்டுறாத. இந்த உலகத்திலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஜெயில் தான். அங்க பார், இந்த யூனிவர்சிட்டியோட மிகப்பெரிய ப்ரொஃபசர் குல்சன் ராய், இந்தியாவோட டாப் சிஏ. வெளியே இவர் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிட்டு இருந்தாரு, இங்க வெள்ளை அடிச்சிட்டு இருக்காரு. இன்கம் டேக்ஸ்ல இருந்து கிரைம் லாஸ் இவர் உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. ஒரு கான்மேனுக்கு அறிவை தவிர வேற மூலதனம் கிடையாது. சட்டத்தை உடைக்காம குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் தான் ஒரு நல்ல கான்மேன். சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கை சுட்டுடும். அவரை பார், ப்ரொஃபஸர் ஆஃப் பர்ஃபார்மிங் ராபரி ஆர்ட்ஸ், பப்ளு பெஹருப்பியா. நிஜ பேர் பப்ளு புனியா. ஹை அண்ட் வால்ட்டோட கோட் கிராக் பண்ணுறதெல்லாம் நிமிஷ நேர வேலை தான் அவருக்கு. பெரிய வேலைக்காரன். கான்மேனுக்கு பெரிய பலமே அவனோட தோற்றம் தான். புது சம்பவம், புது தோற்றம்.
நல்லா தெரிஞ்சுக்க, உருவத்தை மாத்திர வித்து தான் ஒரு கான்மேனுக்கு புல்லட் ப்ரூஃப் மாதிரி. அப்புறம் இது ஜெஃப் சிமன்ஸ், பிரான்ஸ்காரன், மாஸ்டர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கிராஃபலாஜிஸ்ட். 15 பாஷை பேசுவான். இவன் உனக்கு லிப் ரீடிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவான். ஒரு கான்மேனுக்கு இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சுன்னு எவ்வளோ பாஷை பேச வருது அவ்வளோ நல்லது. தேசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே பாஷை. அடுத்தவங்க பாஷையை தூரத்திலிருந்தே புரிஞ்சுக்கணும். அப்படியே அவங்களுடைய பாஷையை நீ பேசினேன்னா உன்னை சுலபமாக நம்பிடுவாங்க, உன் மேலே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, உன்னை சந்தேகமும் பட மாட்டாங்க. இந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸருங்க உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய சாமர்த்தியமும் ஞானமும் தான் உன்னை ஒரு உண்மையான கான்மேனாக மாற்றும். ஒருத்தனை உயிரோட கொண்டாது பழிவாங்கிறதுல அது பேர் முக்தி. ஒருத்தனை பழிவாங்க என்ன செய்யணும்னா, உன் எதிரி நீ எப்படி துடிச்சியோ அதே மாதிரி துடிக்கணும். அவனோட ஒவ்வொரு மூச்சையும், அவன் பேச்சையும், அவன் போகிற ஒவ்வொரு இடத்தையும் கண்டுபிடி. அதுவும் ரொம்ப ரகசியமா. கேள்விப்பட்டிருக்கல, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது எல்லாம் போய். உண்மை என்னன்னா இங்கே தோற்றம் தான் முக்கியம். கதர் போட்டா தலைவன், காக்கி போட்டா போலீஸ்காரன், கோட் சூட் போட்டா பணக்காரன். நீயும் உன்னுடைய உருவத்தை மாற்றி ஆகணும் மத்ஸ்யா. மத்ஸ்ய காண்டத்தோட முதல் அத்தியாயத்தை நீ ஆரம்பிக்க வேண்டிய இடம் மீரட். உனக்கு தெரியுமா இங்க கிரிக்கெட் சூதாட்டம் எங்க நடக்குதுன்னு? இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க சார். இந்த ஊரில் பந்தயம் கட்டி ஆடுறதுக்கு இடம் நிறையா இருக்குது. அதில் 2 இடம் தான் சார் ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒன்று வந்து கேத்தன் பாய் நடத்துகிறாரு, இல்லை ஆதர்ஷ். 2வது இந்த ஒய்சஸ், அங்கே வந்து சூரி பாய் நடத்துகிறாப்புல. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஆதர்ஷ் கிட்ட போகிறது தான் நல்லது. எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை விட உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் சார். உயிரோடு இருக்கணுமா? ஏன் அப்படின்னு இருக்கு அந்த ஒய்எஸ்எஸ்ல? ஆக்சுவலாக அங்கே அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, பட் அங்கே ஏதோ பெரிய விஷயம்லாம் நடக்குது சார். அந்த இடத்தோட ஓனர் இருக்கால, சூரி சக்சேனா, ஷாட் எமகாதங்க. அவன்கிட்ட மட்டும் பைசா குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா உயிரோட வெளியவே அனுப்ப மாட்டான் இந்த விருந்தாளிக்கு பிறந்தவன். வணக்கங்க ஐயா. சொல்லுங்க. என்ன செய்யணும்? நாளைக்கு பேப்பர்ல நான் சொல்ற செய்தி வரணும். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டம் நடக்க வாய்ப்புள்ளது. கிரிக்கெட் வாரியர் தலைவர் ராகுல் சௌத்ரியின் மீது சிபிஐ தீவிர கண்காணிப்பு. புதிய தொழிலில் லாபம் உண்டாகும். ராசியான நேரம் வெள்ளை. எருமையின் பிருஷ்டபாகத்திற்கு பூஜை செய்தால் தன லாபம் உண்டாகும். இப்போ என்ன பண்ணும்? நாளைக்கும் பேப்பர்ல நான் சொல்ற செய்தி வரணும். நவம்பர் 11, 1999 தேதி ஞாபகம் இருக்குல்ல? உன்னால எப்படி மறக்க முடியும்?
அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்த. பூஜா எக்ஸ்பிரஸில் நடந்த அந்த பாம்பு பிளாஸ்ட் உன் வாழ்க்கையை தலைக்கீழ மாற்றிடுச்சு. உங்கள் அப்பா அம்மா அந்த சம்பவத்தில் தானே இருந்தாங்க. உன்னை அனாதையாக விட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க இருந்தாங்க, ஆனால் அவங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. உன் வாழ்க்கை, உன் வீடு எல்லாம் அவங்ககிட்டேருந்து பறித்து உன்னை தவிக்க விட்டுட்டாங்க. நீ தடுமாறி கடைசியில் மீரட்டுக்கு வந்துட்ட. இங்கே வந்து கொஞ்ச நாள் சாவரியா டீ கடையில் வேலை செஞ்ச. எப்படியோ சமாளித்து இன்டெலிஜென்ட்டாக இருந்து ஈவினிங் ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் டிகிரி கிடைக்கல. பரவாயில்ல, நீ இவரோட ஃபேன் தானே, இவருக்கு மட்டும் கிடைச்சதா என்ன? இந்த கதைலாம் போதும். நீ சொன்னது மீரட்டுக்கே தெரியும், புரியுதா? நீ யாரு, உனக்கு என்ன வேணும், முதல்ல அதை சொல்லு. எனக்கு நீ தான் வேணும். நான் உன்னோட புது வேலைக்கான ஆஃபர் லெட்டர்னு நினச்சிக்க. எனக்கு உன் வேலைலாம் ஒன்றும் வேணாம் போ. குழந்தையா பிறக்கலையா, அதுக்குள்ள பேர் வைக்கிறியா பாரு. உன் பரம்பரை வீட்டை உன் சித்தப்பா கிட்ட இருந்து மீட்கணும்னு நினைச்சேன். அதனால தானே சூரியோட கிளப்ல போய் சூதாட்டம் ஆட்டினேன். 1 லட்சம் ரூபாய் விட்டுருக்க. வட்டி குட்டி போட்டு இப்போ 12 லட்சம் இருக்கு. இந்த கேபிள் வயர்லாம் ஒட்டி ஒட்டி உன்னால 12 லட்சத்தை அடைக்க முடியாது. வட்டி ஏறிட்டே இருக்கும். உனக்கு சங்குதான். ஆனா என் கூட வேலை செய்ய நீ ஒத்துக்கிட்டேன்னா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நல்லா சம்பாதிக்கலாம். இப்படி புரிஞ்சுக்க, உன் பரம்பரை வீட்டை திறக்கிறதுக்கான சாவிதான் நான். நான் என்ன செய்யணும்? பண்டி இவா என்னதா எப்படி விளையாடுறவன்? செமையா விளையாடுறான். 5 லட்சம் 5 லட்ச ரூபா தோத்துருக்க. சரியான வெயிட் பாட்டி. பேக் பூரா பணத்தை போட்டு கொண்டு வந்திருப்பான் போல. தோக்கும் போது கூட சிரிக்கிற ஒத்தனை இப்போதான் முதல் தடவையா பாக்குறேன். இவன் லூசு கூதியா இல்ல லூசு கூதியாக வந்திருக்கானா? நான் கிளம்புறேன். என்ன சௌத்ரி சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சூரி சார்? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் தனஸ்தானத்துல சனி வந்து உட்கார்ந்துருக்கான் போல இருக்கு. அப்படியா? இன்னைக்கும் தோத்துட்டீங்களே. எல்லாமே பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. வெற்றி தோல்வி. உங்களுக்கு அது தோல்வி, ஆனால் எனக்கு வெற்றியாக தெரியலாம். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை சம்பாதிக்கிறதுக்காக வந்தேன். சம்பாதிச்சிட்டேன். காசு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதை நான் திருப்பி எடுத்துருவேன். நான் சம்பாதிக்கிற இடமே வேற. கிரிக்கெட் மேட்ச் பெட்டிங். கில்லாடி தான். இதுவும் சரிதான். இப்போ சரியா? சரிதான். வாங்க என் ஆஃபீஸ் வாங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஸ்காட்ச் வச்சிருக்கேன். வாங்க. அப்புறம் சௌத்ரி சார், இப்போ நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பணம் விளையாடுமா? சியர்ஸ். என்ன சார் இப்படி கேட்குறீங்க? கண்டிப்பாக பணம் தான் விளையாட போகுது. இந்தியா பாகிஸ்தான் மேட்சை விடுவாங்களா? நான் இந்த சாட்டர்டே டெல்லி போகிறேன் பெட்டிங்காக. ஆமாம், டெல்லி எதுக்கு? இங்கேயே பெட் கட்டலாமே. எங்க உங்கள் மீரட்லையா? என்ன சொல்கிறீங்க சார்? அதுக்கு டெல்லி தான் சார் பெஸ்ட்டு. முசஃபர் நகரில் எனக்கு மீட்டிங்ஸ் இருந்துச்சு. ஆன் த வே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மீரட்டுக்கு வந்தேன். இங்கே பெட்டிங் பண்ணி என்ன சார் கிடைக்க போகுது? 14, 15 இல்லை 20 லட்சம். 1 கோடிக்கு கம்மியாக டெல்லியில் பெட்டிங் நடக்காது. அதான் இன்னைக்கு கலெக்ஷன் ஆத்தா இது. சௌத்ரி சார், நீங்கள் மீரட்டை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டீங்க. மீராவோட மேட்ச். நைஸ் ட்ரிக். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் இங்கே செய்ய வேண்டியிருக்கு ஒரு விஷயம். பரவாயில்லையே, நாட் பேட். முதல் தடவை ஒருத்தர் என்னோட நிஜ பேரை சொல்லி கேட்குறேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு. என்ன நினச்ச நீ? ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு மட்டும் தான் வருமா? ஐம் ரன்வீர் சௌத்ரி. இவர் ராஜு. வெல்கம் டு த டீம். டீம்?
நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவ்வளோ நம்பிக்கையா? ஹெல்ப் பண்ண இஷ்டம் இல்லைன்னா அப்போ எதுக்கு இங்கே வந்த? நீ ஏற்கனவே முடிவெடுத்துட்டு ஒரு வசி அது உன் முகத்தில் தெளிவாக தெரியுது. டெல்லியில் பாதி பேருக்கு தெரியும் எப்படி ஒரு பொண்ணு ட்ரிக்ஸ் எல்லாம் காட்டி எல்லாரையும் லூஸ் குதியாக்குறான்னு. ஆனால் உன் அக்கௌண்ட்டில் 21,760 தான் இருக்குது. அதுக்கு அர்த்தம் ஹை ரிஸ்க் லோ ரிட்டர்ன். லூஸு குதி ஆக்கணும்னா ஏதாவது பெருசாக செய்யணும். ஹை ரிஸ்க் எடுத்தால் ரிட்டர்னும் அதே மாதிரி ஹையாக இருக்கணும்ல. ஒரு விஷயம் நீ இப்போ பண்ணுற வேலை இருக்குல்ல, இந்த கண்கட்டு வித்தியை, இந்த மேஜிக், நான் செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த சம்பவத்துக்கு உன்னோட மேஜிக் தேவை. அந்த மேஜிக் உன் கையிலையும் உன் கண்ணிலையும் இருக்கு. சூரி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ஒன்றும் லேட்டாக வரலையே. அட இல்ல அப்படிலாம் இல்ல, இது உங்களுடைய கிளப் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இல்லாம மேட்ச் ஆரம்பிக்காதுல்ல. ஆனா சௌத்ரி சார், இன்னைக்கு நீங்க கேஷ் டீலிங் பண்றதா சொன்னீங்கல்ல? ஆமாம், அப்படி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி வேண்டாம்? ஆலியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், மை லக்கி சாம். உங்களுக்காக பணத்தை டெல்லியிலேருந்து இவ கொண்டு வந்திருக்கா. ஹலோ மிஸ்டர் சூரி. ஹலோ ஹலோ. How are you? நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா தானே நடக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இப்போதைக்கு whiskey on the rocks please. பண்டி. Thank you. மேடம் விஸ்கி கொடு. myself பண்டி திவாரி, ஃபுல் நேம், ஃப்ரம் கோரக்பூர், உத்தரப்பிரதேஷ், இந்தியா. அத்தானோட சூரி சாருடைய அக்கா பையன். பண்டி, மேடம்க்கு விஸ்கி கொடு. அப்புறம் எனக்கு ஏலக்கா. என்ன லைட் சில்லி? இவனுக்கு இங்கிலீஷ்ல பேச ரொம்ப ஆசை. சௌத்ரி சார், பேக் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படியும் ஜெயிச்சிடலாம்னு நம்புறீங்க? இது என்னோட லக்கி பேக் சூரி சார். இது வரைக்கும் இதை காலியாக எடுத்துட்டு போனதில்லை. ஆடடா, நீங்க உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன். வண்டி ஆரம்பிக்கலாம். ஏதோ கோல்மால் நடக்குதா? சம்திங் ஃபிஷி. இந்த கூதியா அவ்வளவு அசால்ட்டா ஜெயிச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஓவரும் சொல்ற மாதிரி நடக்குது. சொல்லுங்க, அவனை தூக்கி வெளியே போட்டுருவா. எனக்கு நல்லா தெரியும் அவன் ஜெயிப்பான்னு. எவ்வளோ வேணாம், நீ நம்ம பேங்கை பத்தி மட்டும் யோசி. அப்புறம் இவன் எதுல எல்லாம் பெட் கட்டுறானோ சேம் டு சேம் பெட் நீ கேத்தன் கிட்ட வைக்கிற, டபுள் அமௌண்ட்ல. ஓ, அதாவது இவன் வந்து லட்சக்கணக்கில் ஜெயிச்சா நம்ம கோடி கணக்கில் ஜெயிப்போம். இப்போதான் மூளை வேலை செய்யுது. நீ விளையாட, நீ போய் கட்டு. ஏ கேத்தன். India needs 6 runs from 2 balls. Brilliant shot, that's headed straight for the boundary. It's the last ball and India needs only 2 runs to win. Can they do it? Here comes the last ball. And oh, it's a wicket! What a dramatic end we have here. India loses the match by 1 run.
நீ இந்தியா ஜெயிக்கணும்னு தானே பெட் கட்ட, எப்படி தோத்துருச்சு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சூரி சார். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் முன்னாடி உங்க லெவல் என்னன்னு காட்டிட்டீங்கல்ல. மேட்ச் என்னமோ நான் தான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி என் மேல கோவப்படுறீங்க. Listen, calm down. What calm down? What relax? What? Let me talk to him. நீ போய் பேக் எடுத்துட்டு வா. போ. Go. நாம விளையாடுறது சூதாட்டம் சார். அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்துச்சு, அப்ப நான் வின் பண்ணிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டம் கைவிட்டு போச்சு, அப்ப நான் தோத்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? விதி வேலையை காட்டும் போது ஆண்டவனாலே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் நானும் என்ன பண்ணுவோம்? ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க பணத்தை எல்லாம் ஜெயிக்கணும்னு வந்த என் பணத்தை இழந்துட்டு போறேன். அப்படி பார்த்தா நீங்க தான் சந்தோஷப்படணும். பணத்தை கோட்டை விட்டது நானு, ஆனா உங்க முகத்தை பார்த்தா எல்லாத்தையும் நீங்க இழந்த மாதிரி இருக்கு. Let's go. Yes, please, let's go. Mr. Suri, please don't mind him and thank you for everything. கிளம்பலாமா? நீங்க சொன்னது உண்மைதான் சார். பெரிய ஆட்டக்காரன் கூட தோத்து போன வரமாட்டோம். குட் பை. சூரியகிட்ட நீ ஜெயிச்சா கூட அவங்ககிட்ட சுலபமாக அவனுக்கு பணம் கிடைக்காது. அவனை தோக்கடிக்கணும்னா நீ தோத்து போக வேண்டியிருக்கும் மத்யா. ஞாபகம் இருக்குல்ல, ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொன்னார்? கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. ஆனா ஸ்ரீகிருஷ்ணர் இதுவும் சொன்னார், தன் உரிமைக்காக போராடுறது மனுஷனோட கடமை. நீ கூட ஓகினி அவதாரம் எடுத்து அவன் முன்னால நின்று அவனை மயக்கி அவன் கண் முன்னாலேயே அவன் படத்தை கொண்டு வரணும். அவனால எதுவும் செய்ய முடியாம நினைக்கிறான். ஆலியா மேடம், பாத்ரூம் அங்க இருக்கு, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். போய் பேக் எடுத்துட்டு வா. போ. Go. Thank you for everything. போலாமா? சூரியனுடைய நம்பிக்கை, நட்பு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டான், நாசம் பண்ணிட்டான். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான். மத்யா, நீ அந்த சூரிய அடியோடு அடிக்கணும். அவனுக்கு பிடிச்சதை எல்லாம் அவங்ககிட்ட இருந்து பறிக்கணும். ஒரு நாளைக்கு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? நீ போன வயல பார்க்க விட மாட்டேன். இப்படியே தொடர்ந்து போன் அடிச்சுட்டே இருந்தா பணம் எங்க இருந்து கிடைக்கும்? சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பணம் வந்தா போன் அடிக்கிறேன். எல்லாரும் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ, என்ன கேட்க மாட்டீங்களா? பதில் சொல்றதுக்கு நாங்க இருக்கோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? வைங்க சார், பணம் உங்களுக்கு வந்துரும். அத்தா, சிறப்பான வெற்றி. இந்தியா பாகிஸ்தானை அதன் மண்ணிலேயே தோற்கடித்தது. கேப்டன் கூல் மீண்டும் சரித்திரம் படைத்தார்.
நேற்றைய வெற்றியை தொடர்ந்து இந்தியா 5-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. நேற்றைய வெற்றியை கொண்டாட நம்மிடையே வந்திருக்கிறார் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஜடேஜா. நியூஸ் பேப்பர் எங்க இருக்கு? நியூஸ் பேப்பர் எங்கடா இருக்கு? ஒத்த நாய்ங்களா, இந்தியோட நியூஸ் பேப்பர் எங்கடா இருக்கு? சார், சனி உங்க ராசிக்குள்ள நுழைஞ்சிருச்சு, உங்க கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு, உயிருக்கே ஆபத்து. என்னாச்சுதா? தண்ணி தண்ணி கொடுறா, உம்மால தண்ணி. இந்தாங்கத்தா தண்ணி. அத்தா 7 சனி காட்டுன்னு காட்டியிருக்கு. மீரட் ஃபுல்லா அவன் பீதியில இருக்கான். பந்தயம் கட்டினவெல்லாம் ஃபோன் பண்ணி அவன் பணத்தை திருப்பி கேட்குறான். நேற்று மீரட் ஃபுல்லா ஜெயிச்சிருக்கு, நாம தான் தோத்துருக்கோம். ஷோக்கிங். ஆத்தா கேதன் பாய் சொல்லு. எந்த படம் பாய்? மேட்ச் இந்தியா தானே ஜெயிச்சிச்சு. நீங்க பேப்பரை படிச்சு பாருங்க. நான் வண்டி அனுப்புறேன், பணம் கொடுத்துரு. இதோ பாரு சூரி, திருட்டு தொழிலில் மட்டும் ஏமாத்துற வேலை இருக்கவே கூடாது. நேற்று மீரட்டில் எல்லாரும் பார்த்த மேட்ச் மேலே தான் பெட்டிங் நடந்திருக்கு. நீ ஜெயிச்சதும் அதில் தான், தோத்ததும் அதில் தான். இன்னும் 6 நாள் என்னோட 15 கோடியை நீ திருப்பி கொடுக்குற. உனக்கு நல்லா தெரியும், எனக்கு கிட்னி பிடிக்காது, உயிர் தான் ரொம்ப பிடிக்கும். வண்டி சொல்லுங்கத்தா. பொட்டியில் இந்த கேஷும் ப்ராப்பர்ட்டிஸோட பேப்பர் எடுத்துக்கிட்டு போய் அந்த நாயோட மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு வா. சரிங்கத்தா. தேவடியா போய். ஓகே சார். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு சிப்பை வச்சு நான் உங்களை மொத்தமாக ஜெயிச்சிட்டேன். இருக்காதுடா, நீ நம்ம ஹீரோ மாதிரி வரைஞ்சி வச்சிருக்க. ஏய், நீ எப்படி சொன்னியே அப்படித்தானே வரைய முடியும். நான் அப்படி சொல்லவே இல்லை. இந்த ஆட்டத்தில் 3 பேர். சர்தானாவோட அசிஸ்டண்ட் ராஜு, அந்த பொண்ணு, அப்புறம் இவங்க எல்லாருக்கும் அப்போ ரன்வீர் சௌத்ரி. இவங்களோட முதல் மேட்சை பார்த்துருந்தா நீங்கள் இவங்களோட கேம் அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் ரொம்ப உஷாராக இவங்க மேட்சை காக்டெயில் பண்ணி போட்டிருக்கானுங்க. உங்கள் கூட சேர்ந்து மீரட்டில் எல்லாரும் இந்த மேட்சை பார்த்துருக்கானுங்க. அவனுங்க ரேடியோ ஸ்டேஷனோட சிக்னலை ஜாம் செஞ்சதோட மட்டும் இல்லாமல் அதோட கூட மேட்சோட ஜாதகத்தையும் மீரட் முழுக்க முதலையே விநியோகம் பண்ணியிருக்கானுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அவனுங்க ரொம்ப ஆசையாக உங்கள் சூத்தில் க்ரீமை தாடமுனாங்க, கொடையோ உள்ளே விட்டாங்க, அப்புறமா அதை விரிச்சானுங்க. தப்பான ஓட்டையில கொடைய விட்டாங்க தேவடியா பசங்க. அந்த 3 பேரை கண்டுபிடிச்சு அவங்களை இங்க கூட்டிட்டு வா. எல்லாம் நேரா டெல்லி போயிருப்பானுங்க. அங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம். பீகார்லேருந்து யூபி, பெங்கால், எங்க நீ எவ்வளவு வண்டி வேணா எடுத்துட்டு போய் தேடு. ஆனா அந்த நாய்ங்க எனக்கு வேணும். வண்டி எடுத்துட்டு போகணும்னா பெட்ரோல் வேணும் சூரி சார். அவ பணத்தை விட்டு வச்சாதானே சரிச்சு அம்மனை வாங்கி விட்டா அக்கால. நாம ரொம்ப வருஷமா நட்பா இருக்கிறதுனால வேணும்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரேன். அந்த நாய் எவ்வளோ பைசா வள்ளிவிட்டு போனானோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதில் 50% எனக்கு ஃபிக்ஸ். சரி சார், வணக்கம். கேத்தனை அனுப்பினாரு. அன்னையோட மூக்குத்தி இல்ல நாங்க கழட்டல, அவங்களே கழட்டி கொடுத்தாங்க. அதை திருப்பி கொடுக்க தான் வந்தோம். இன்னும் 6 நாள் தான் இருக்குன்னு அண்ணா சொன்னாரு, ஞாபகம் இருக்கட்டும். பாருங்க, இவன் மூஞ்ச பாருங்களேன், எப்படி அப்பாவியா தெரியுறான் பாருங்க. ஆனா செய்யற வேலையில தாறுமாறா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? அவனால சூரி மாதிரி ஆளைய வெட்ட முடிஞ்சதுன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அந்த தேவடியா பையனுக்கு ஒரு அப்பா இருப்பான் வேணும். நீ அந்த ஸ்கெச்சஸை டெல்லி, பஞ்சாப், ஹரியானான்னு எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வை. சரிங்க சார், சரி. என்ன சார்ஜ் போடட்டும் சார்?
செக்ஷன் 302 போடு. சார் இன்னைக்கு ராத்திரி உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுமா? எங்க நிம்மதியாக தூங்குறதுன்றது 2 இடத்துல தான். ஒன்று அம்மா வயிற்றுல, இன்னொன்று சுடுகாட்டில். லைட்டு. சார் சார் இப்போதான் ஒரு டிப்பு கிடச்சிருக்கு சார். நம்மளோட 2 சஸ்பெக்ட்ஸை கரோல் பாக் சித்தார்த் ஹோட்டலில் யாரோ பார்த்துருக்காங்களா சார்? சஸ்பெக்ட் இல்லையா முட்டாள், குற்றவாளின்னு சொல்லு, புரியுதா? ஆமாம், குற்றவாளி சார். சார் சூரி ஃபோன் பண்ணுறேன். ஹலோ. சூரி சார், எப்படி இருக்கீங்க? 100 ஆயுசு உங்களுக்கு. இப்போதான் உங்களை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நீ என் ஆயுளை பற்றி கவலைப்படாத. அந்த 3 பேரையும் உயிரோட கொண்டு வந்து நீ என்கிட்ட ஒப்படைச்சிட. நான் என் கையாலே அந்த நாய்களை நரகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, சாயந்தரமா நீங்கள் டெல்லிக்கு வந்துருங்க. அங்கே அந்த 3 பறவையும் கூண்டோட உங்களுக்கு கிடைக்கும். போலீஸ். இவர் சொன்னது உண்மைதான். ஒரு நிமிஷம் இருங்க. பாத்ரூமை செக் பண்ணுங்க. பெரிய சம்பவம் செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டோமே. நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைண்ணே. ஒரே ஒரு வழி இருக்கு. காலையில் ரூமை காட்டி உசுரை வாங்குறானுங்க. எங்கே போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. ஏமா இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னேன். இங்கே பார்த்தா எவனும் தங்குற மாதிரி தெரியல. சார் 2 பேரும் மேலே தான் வந்தாங்க. அவங்க கீழே போனது யாரும் பார்க்கல சார். டிவியில் வந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் என் கவனம்லாம் அவங்க மேலே தான் சார் இருந்தது. சார் 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 மாட்டிக்கிட்டாங்க சார். இங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஃபோர்ஸோட சீக்கிரமா வாங்க. பேஸ்மெண்ட்ல இருக்காங்க சார். ஆல் யூனிட்ஸ் அலர்ட். பேஸ்மெண்ட்டுக்கு வாங்க சீக்கிரம். அந்த நாய்ங்க தப்பிக்க கூடாது. வா வா சீக்கிரம் வா. இரு சீக்கிரம் சீக்கிரம். உனக்கு ஒழுங்கா சுட கூட தெரியல. கண்ணு முன்னாடி இருந்திருக்க, அவங்கள தப்பிக்க விட்டுருக்க. உன்கிட்ட இந்த வேலையை கொடுத்தது ஏன் தப்பு தான். இல்ல தம்பி, அது ஒரு தேவடையோட வாழ்ந்துக்கிட்டே உன்னோட அது என்ன சொல்லுவாங்களே, சூத்துல தண்ணி ஃபுல்லா காய்ச்சி போச்சுல. கிச்சடி கூட வெங்காயம் சேர்த்துவீங்களா சூரி சார்? தேவடி அப்படியா? ராத்திரி 2:30 மணிக்கு நான் உன்னோட பாரா போன கிச்சடி சாப்பிடுவாங்க வந்திருக்கேன். அது என்னன்னா குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடாம இருக்கக்கூடாது. இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். குடல் வெந்து போயிடும். இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு மட்டும் இல்லை, மூளையும் கூலா இருக்கும். மூளைக்கோளாறு தான் ஆயிடுச்சே தேவடி அப்பையும். பொண்டாட்டிய சமாளிக்க தெரியல. உப்பு அதிகமா இருக்கு. அட இல்ல செல்லம், நான் சாப்பிட்டேன். பட்னியாலாம் இருக்க மாட்டேன். நீ என்னை பத்தி கவலைப்படாத.
அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுத்து அனுப்பு. சரி சரி, ஒரு 4-5 நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாத. சரி ஓகேம்மா, நான் மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகே. இது ஒன்று என் உயிர் எடுக்குது. சொல்லுங்கள், போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ சார். அந்த கொலகாரங்களை நான் பஸ்ஸில் பார்த்தேன் சார். ISBT பஸ் ஸ்டாண்டில் குருக்ஷேத்திர போகிற பஸ்ஸில் இப்போ தான் பிடிச்சாங்க. யோ சரியா பாத்தியா? ஸ்கெட்சில் இருக்கிற ஆளு தானே அவங்க? சார் நான் அப்பீரியன்ஸை பார்த்தேன் சார், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என் பேர் எழுதிக்கிங்க சார், ரிவார்டு வாங்கி கொடுக்கணும்ல. உன் பேர் என்னன்னு சொல்லு தம்பி. நக்குல். ஒரு வேலை பண்ணு நக்குல், நீயும் குருஷேத்ரா போயிடு, அந்த ஊர் போலீஸ் கிட்ட ரிவார்டை வாங்கிக்கோ. தேவடியா பையா, அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரிவார்டு மயிறு கிடையாது. சை வை போன. யோ கோபாலே, இந்த ஃபோனை உள்ள கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? காலையில இருந்து ஃபோன் அடிக்குது, யாருமே எடுக்க மாட்டீங்க. தலைவலி. சொல்லு, என்ன வேணும்? சூரி சக்சேனா மர்டர் கேஸை பற்றி தகவல் சொல்லணும்னா இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுமா? இல்லை, இது அந்த மசாஜ் பண்ணுவாங்கல்ல அந்த நம்பர். நீ மசாஜ் பண்ணிக்கிறியா? இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனால் உங்ககிட்ட இல்லை, உன் அப்பங்கிட்ட. உம்மால ஓகே, எங்க அப்பனை பத்தியா பேசுற? உக்கால ஒழி. யாரா நீ? போலீஸ் தேடிட்டு இருக்கிற 3 பேர்ல ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்கு. தேஜ்ராஜ் தான் சுட்டிருக்காரு. சார் ஃபோன் வந்திருக்கு, நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க சார். ஹலோ, தேஜ்ராஜ் சிங். சொல்லு. ஊரெல்லாம் என்ன ரொம்ப பிரபலம் ஆக்கிட்டீங்க போல. ஆனா என்னால தான் உங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆமா, யார் நீங்க? உங்களை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? ACP தேஜ்ராஜ் சிங்னா இல்ல கொலகார சிங்னு கூப்பிடவா? உனக்கு சூது கொழுப்பு கொஞ்சம் அதிகம்னாவே நேராக பாம்பு பூத்துலேயே வந்து ஒன்றுக்கு அடிக்க. கண்ணாமூச்சி ஆட்டம் தானே ஆடிட்டு இருந்தோம் நாம. பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எல்லாம் போலீஸுக்கும் திருடனுக்கு நடுவில் இதெல்லாம் சகஜமாப்பா. சர்தானாவை கொன்னது நீங்க, ஆனா பொய்யான மர்டர் சார்ஜ் என் மேல போட்டீங்க. நீங்க சூரிய கொன்னீங்க பாருங்க, அப்பதான் உங்க ஆட்டம் என்னன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. நீங்க குறி வச்சது என்ன இல்ல, நான் அடிச்ச அந்த பணத்து மேலதான். எல்லாம் அதுக்காக தான், ரைட்? இல்லை, ஒன்று சொல்ற நல்லா கேட்டுக்க. இந்த களவாணி தொழிலை விட்டுட்டு நல்லா கதை புக்கா எழுது. நான் ஒன்றும் கதை விடல, நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். சரி அதை விடுங்க, இப்போ நான் தேங்க்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. ஆமா, சூரிய கொண்டு நீங்க என் லிஸ்ட்ல மொதல் விக்கெட்டை தூக்கிட்டீங்க. இப்போ இது 2வது விக்கெட்டுக்கான நேரம். இந்த தடவையும் உங்களால் எதுவும் புடுங்க முடியாது. 2வது விக்கெட்டா? இப்போ யாரை வச்சாய்க்க போற? தர கதை கேட்குற மூட்ல இருக்கீங்க போல் இருக்கு. ஆனா சொல்ற மூட்ல நான் இல்லை. இந்த கால் ட்ரேஸ் பண்ண இன்னும் 25 செகண்ட் இருக்கு. மக்காளி சாமி கூட விளையாட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நீ இப்போ செய்கிற திருட்டு வேலை எல்லாத்தையும் அந்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் தெரிஞ்சுக்க. இந்த மரத்தடி ஸ்கூல், பால்வாடி, இதுல எல்லாம் ஹெட் மாஸ்டராக இருந்திருப்பீங்க நீங்க. உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டிலேருந்து 10 வருஷம் கோர்ஸ் முடிச்சவன் தான். கனவுல கூட உன்னால என்ன பிடிக்க முடியாது. சரி, வெட்டி கதையெல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்போ நான் சொல்றது கவனமா கேளுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்க கண் முன்னாடியே நான் தப்பிக்க போறேன். ஆனா நீங்க கண்ணை கசக்கிட்டு நிக்க போறீங்க. சார், இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கால் ட்ரேஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன சார், அவன் ஏதாவது கடுப்பேத்திட்டானா உங்களை? அந்த போட்டியும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இனிதான் ஆட்டமே இருக்கு. சார், மந்திரியோட வண்டி வரப்போகுது. மந்திரியோட வண்டி வராம உன் பொண்டாட்டியோட வண்டியா வரும். சுக்குதி. சார், இது மந்திரியோட வண்டி சார். என்னைக்காவது ஒரு நாள் உன் கோட்டை காசுக்கிறவல்ல. Sir, நான் ACP தேஜ்ராஜ் சிங், டெல்லி போலீஸ். Sorry to bother you, sir. I need to check your convoy. There is an emergency situation. நீங்க யாரோட கார் நிறுத்துறீங்கன்னு தெரியுமா? போய் செக் பண்ணிக்கோ. Thank you, sir.
செக் பண்ணு. ஆம்புலன்ஸ். என்னாச்சு சார்? சார் வணக்கம் சார். என்னால் கதவு கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நானே சொல்றேன் என்ன இருக்குன்னு. அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெச்சரு, மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கு. என்னால் திறந்து காட்டுங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வயசுல வேகமா வண்டி ஓட்ட முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா என் வேலையே போயிடும் தம்பி. அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. திறங்க, கதவை திறங்கன்னு சொன்னேன். ஹலோ ஏசிபி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவர் காரை செக் பண்ண தான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. உன் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு இல்லை. தலைவர் ரயிலுக்கு போகணும். நீங்கள் போங்க, போங்கன்னு சொல்கிறேன்ல. தாத்தா நீங்கள் மூடுங்க, போய் வண்டி எடுங்க, போங்க. இல்லை சார், நாங்கள் அலர்ட்டாக தான் இருக்கோம். ஓவர். ஏய் நிறுத்து நிறுத்து. சார், நான் தலைவரோட கான்வாயில் கூடவே வந்தேன் சார். ஆனால் சிக்னலை பாஸ் பண்ணும்போது டயர் பஞ்சர் ஆகிட்டதால நான் அங்கேயே நிற்க வேண்டியதாகிடுச்சு. எல்லாரும் முன்னால் போயிட்டாங்க சார். சார் தயவு செஞ்சு என்னை சீக்கிரமாக விட்டுருங்க சார். நான் டயத்துக்கு போகலைன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் சார். இதெல்லாம் இங்கே இருக்கு, சீக்கிரம் கொண்டு போய் கொடு. பைத்தியம் இருந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்க. தலைவலியா போச்சு உன்னோட. வந்து எடுத்துட்டு போ. ஏமா என் தலையில கட்டினான்னு தெரியல. மச நிக்கிறிய, வந்து எடுத்துட்டு போய் தொலைய. தினம் இது கூட போராடி என் மண்டை காயுது. இந்தாங்க சார், சாப்பிடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, அது ஒரு பைத்தியம். மன்னிச்சிருங்க. பைத்தியமா? பைத்தியமா அவங்க? அம்மாடா, உன்னோட புள்ளைக்கு அம்மாடா அவங்க. உன் பொண்டாட்டி மரியாதை. இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்டு துண்டமா வெட்டிடுவேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நீ ரன்வீர் சௌத்ரியும் இல்லை, உனக்கு சூரியோட பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எங்கள் 2 பேரை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை. உன்னோட உண்மையான பேர் என்ன? மத்ஸ்யா. மத்ஸ்யா தான் என் பேரு. இதே ராஜஸ்தானோட மண்ணில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு என் மேலேயும் எனக்கு என் வாழ்க்கை மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு. பெரியவன் ஆனதும் எங்கள் அப்பா மாதிரியே இராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரே நாளில் எங்கள் 2 பேரோட எதிர்பார்ப்புகளும் புரிஞ்சிடுச்சு. மத்ஸ்யா, மத்ஸ்யா, மத்ஸ்யா அப்பா. தன்னோட யூனிட்ல எல்லாரும் உயிரையும் காப்பாத்தின எங்க அப்பா தான் உயிரை தியாகம் செஞ்சாரு. என்னையும் எங்க அம்மாவையும் அனாதையை விட்டுட்டு போயிட்டாரு. அவரோட தியாகத்தை பாராட்டி என் அம்மாக்கு சொந்தமா ஒரு பெட்ரோல் பங்க் கொடுத்தாங்க. ஒரு பொம்பளையால எல்லாத்தையும் தனியா சமாளிக்க முடியாதுன்னு நினைச்ச இந்த சமூகம் எங்க அம்மாவை சித்தப்பாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சது. காலத்தோட விளையாட்டு என் பெருமையை தூள் தூளா ஆக்கிடுச்சு. யாரை பாலைவன தண்ணியில நீந்துற மீனுன்னு நினைச்சனோ அவன் ஒரு முதல்ல என்ன தெரிஞ்சிருச்சு. பெட்ரோல் பங்க் திறந்த உடனே என் சித்தப்பாவோட பேச்சும் குணமும் எல்லாமே மாறிடுச்சு.
ஹரி என்னாச்சு? அம்மா டாக்டர் டாக்டர் என் அம்மா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மச்சையா. உழைக்கிறதே கஷ்டம்தான். வாங்கிக்க ராணி. இந்தா நீ வாங்கிக்க ராஜா. நீ கிளம்பு, எங்கேயாவது தூரமாக போயிடு. உன்னோட பங்கை தவிர உனக்கு இன்னும் பணம் வேணும்னா சொல்ல, நான் அனுப்பி விடுறேன். அனுப்பி விடுறியா? உனக்கு என்ன மூளை கீழே கெட்டு போயிடுச்சா? அந்த ஆள் இவ்ளோ அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான். நானா இருந்தா அவனை சாவடிச்சிருப்பேன். சாவடிச்சிட்டா அவன் கதை ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அது வேணாம். அவன் அவ்வளோ ஈஸியாக சாகக்கூடாது. நானும் எங்க அம்மாவும் துடிச்ச மாதிரி அவன் துடிக்கிறத நான் பார்க்கணும். அம்மாவை பாத்தியா? அண்ணா எங்க அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன். ஆனா உங்க அம்மாவோட சேர வரைக்கும் இந்த ராஜு எங்கேயும் போக மாட்டான். உங்க கூடவே தான். ராஜு மட்டும் இல்லை, இனிமே நானும் உனக்கு துணையா இருப்பேன். நீ பழி வாங்கி முடிக்கிற வரைக்கும் ராஜுவும் நானும் உன் கூடவே துணையா இருப்போம். நல்ல ஞாபகம் வச்சுக்க. எந்த நொடியிலிருந்து உன்னோட டீம் தன்னலம் இல்லாமல் உனக்கு ஆதரவு தர ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நொடியே உனக்கு வெற்றி நிச்சயம். Excuse me? Can I buy you a drink? I don't know. Can you? Anil Ajmera. I own this place. Tina. Nice place. Thank you. Thomas, one Martini, please. Make it quick. So Jaipur Suti Pakwa or work? இங்க வந்தது சுத்தி பார்க்க தான். ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னை விட ஒர்க் மேல தான் இன்ட்ரெஸ்ட். That's boring. So if you want, I can actually. Tina, so sorry, got late. But good to see you. உனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. Hi, I am Rajiv Bhatia. Anil Ajmera. Nice to meet you. Same here.
நைஸ் பிளேஸ். excellent. எக்ஸ்கியூஸ் மீ. Good morning, Tina. Good morning, Anil. By the way, I'm extremely very sorry for last night. Oh, come on, Anil. Idla sorry solla enna irukku. You had a few drinks and you passed out. You did nothing wrong. If you say so. அம்மா எங்க உன் பாய் ஃப்ரெண்ட் ஆளே காணோம்? ராஜீவ் அவனுக்கு என்னை விட அவன் பிஸ்னஸ் தான் முக்கியம். என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு. எவ்ரி ஒன்ஸ் நாட் லைக் யூ. இட்ஸ் குவைட் ஸ்ட்ரேஞ்ச் யார். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்? போரிங் பேங்கர். நாட் சர்ப்ரைஸ்ட். பெரிய பவர்ஃபுல் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவனுக்கு. ஐ கெஸ் தட்ஸ் வை. ஏதாவது பேங்க்குக்கு வேலை செய்கிறானா? இல்லை, ஹி பிலீவ்ஸ் இன் ஃப்ரீடம். அவன் இஷ்டப்படி வேலை செய்வான். ரொம்ப செலக்டிவ் ஆளுங்களோட தான் வேலை செய்வான். எல்லாம் ஹை ப்ரொஃபைல். ஆனால் வேற ஏதாவது கேள்வி இருந்தா ராஜீவ் கிட்டே கேட்டுரு. ஹீஸ் ஹியர். குட் மார்னிங் மிஸ்டர் ராஜ்பேரா. ஹாய் பேபி. குட் மார்னிங். ஓ மை காட். குட் மார்னிங் ராஜீவ். ஐம் சாரி. நேற்று நைட்டு ஐ அப்பாலஜைஸ் டு ஹர் as well. I just passed ஏய், out. எதுக்காக இவ்வளோ வாட்டி சாரி சொல்லிட்டு இருக்க? யூ ஆர் பீயிங் டூ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். நாம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பில் தேங்க்யூ, சாரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேண்ட். Breakfast. ஆமாம் அனில், Yeah. ஐ ஹவ் பீன் மீனிங் டு ஆஸ்க் யூ சம்திங். இந்த பேப்பரில் அஜ்மேரா சாரை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கே, அது உங்கள் ஃபேமிலி தானே? அடேங்கப்பா. Sorry. இட்ஸ் ஓகே. அது ஒன்றும் இல்லை, அண்ணன் பொண்ணோட கல்யாணம் தான். அடம் பிடிக்கிறா. அவள் கல்யாணம் பண்ண உதயபவன் பேலஸில் தான் பண்ணுவேன்னு. ஓகே. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, எங்கள் செக் பேங்க்கில் டெபாசிட் ஆகிறதுக்குள்ள இந்த லோதா பையன் கேஷ் கொடுத்து புக் பண்ணிட்டான். உயிரை வாங்குறாங்க. வீட்லேயும் சரி, அந்த லோதா பையனும் சரி. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அந்த கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறானுங்க அது கூட நம்மளுக்கு தெரியாது. இவ்வளோ நாள் அந்த தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இந்த நியூஸ் பேப்பர்லங்க அத்தா பசங்க. சாரி. இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு உன் ஃபேஸில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் எதுக்கு? ப்ரோ ஸ்ட்ரெஸ்? அட நீ வேற. உனக்காக இந்த வேலையை நான் செஞ்சா? ஏய் ராஜீவ், நீ நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. I don't want you to get into trouble. Just leave it. உனக்காக இந்த வேலையை நான் செஞ்சா பிளாங்க் செக்காவே கொடுக்குறேன். அமௌண்ட் நீ ஃபில் பண்ணிக்கோ. பிளாங்க் செக்? இல்லை நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல. பிளாங்க் செக் கொடுக்குறேன் இப்போவே. உனக்கு பிடிச்ச அமௌண்ட். நான் உனக்கு ஒரு நண்பனாக ஹெல்ப் பண்ணுறேங்கிறேன். நீ காசை பற்றி பேசுறியா? உன் வீட்டில் ஒரு கல்யாணம். நான் உன் ஃப்ரெண்ட்ரா. யோர் ஃபேமிலி இஸ் மை ஃபேமிலி. உன் அண்ணன் பொண்ணோட கல்யாணத்துக்கு இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்னு நினச்சிக்க. அவள் கல்யாணம் உதயபவனில் தான் நடக்கும். That's a very sweet gesture from your end, Rajiv, but the லோதா ஒத்து போனா அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் கல்யாண வேலையை பாரு. Just hold on. This is my card. Call me. And I'll see you soon. I'll call you. Huh? Sure. It was lovely meeting you, man. Bye, Tina. Bye, Anil. I'll see you guys around. Yeah. I'll see you soon. Have a nice day. You too. அவன் கல்யாணத்தை 3 மாசம் தள்ளி வச்சிட்டான். ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது, நாம தான் புரிஞ்சுக்கணும். அதான் நடந்துருச்சுல்ல, எதுவாக இருந்தா என்ன. அதுவும் சரிதான். பை த வே, இன்னைக்கு தான் உங்க அண்ணனை சந்திக்க போறதா நினைச்சிட்டு இருந்தேன். அவர் வரலையா? டைம் என்ன ஆகுது? 5 மணி ஆக போகுது. 5 அடிக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. ஷார்ப்பா 5 மணிக்கு வருவார் பாரு. அப்படியா? அண்ணன் டைமிங்ல ரொம்ப கரெக்டா இருப்பாரு.
அவருக்கெல்லாம் ஒவ்வொரு செகண்டும் வேல்யூ. அந்த டைமுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கப்புறமும் இல்லை. வந்துட்டாரு. நான் சொன்னேன்ல, ஷார்ப் 5 மணி. யூ ஆர் ரைட், ஷார்ப் 5. அண்ணே, இது ராஜீவ். இவரை பற்றி தான் நான் 5லேருந்து 5:15 நான் என் நாயங்களுக்கு தீனி போடுற நேரம். நீங்கள் என்ன பார்க்கணுன்னு அனில் என்கிட்ட வந்து சொன்னப்போ உங்களை சந்திக்க இதுதான் சரியான நேரமாக இருக்கும்னு நினச்சேன். மிஸ்டர் பாட்டியா, என் ஆளுங்க உங்கள் ரூமுக்கு போனாங்க. ஹோட்டலில் உங்கள் ரூமில் நல்லா தேடி பார்த்தாங்க. டோன்ட் வரி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த நேரத்தில் அங்கே இல்லை. உங்களோட எந்த ஐடென்டிஃபிகேஷனும் அங்கே இல்லை. ரூம் யாரோ ராஜேஸ்வரன்ற பேரில் புக் ஆயிருக்கு. சில வேலையெல்லாம் யார் கண்ணிலையும் படாமல் தான் செய்யணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ராஜஸ்தானின் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தேகத்திற்குரிய முறையில் காணாமல் போய் உள்ளனர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நேதாஜியுடன் இணைந்து மாநில அரசை கவிழ்க்க விரும்புவதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் நேதாஜி இந்த மாநிலத்தின் அடுத்த முதல்வராக வாய்ப்புள்ளதா? சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே தீவிர சோதனைகள் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதாப் ஷகீல் பாய். பாய், கடையை மூடுற நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கே பிரியாணி சாப்பிடணும். ஏங்க சொல்லிட்டு இருக்கேன், கடை மச்சியா. அரே அல்லா, என்னால் நம்பவே முடியல. ஆனா நீ செத்து போயிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்களே. ஆனா நீ எப்படி இருக்க? உயிரோட தான் இருக்க. ஒருத்தனுக்கு குழி தோண்ட வேண்டியிருக்கு. மண்ணள்ளி போடுறியா? கல்யாணமா? கல்யாணம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கால்குலேட்டர் பேட்டரியை போட்டு போனை யூஸ் பண்ண பாக்குறாரு. 10 நாள்ல எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும்? 10 நாள்ல இல்ல, 9 நாள் 16 மணி நேரம் 3 நிமிஷம். பாருங்க. இல்ல, இட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம், இட்ஸ் ஓகே. ஆனா எப்படி இருந்தாலும் ப்ரொஃபசர் சார், நீங்க என்ன லெக்சர் கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் கேட்டு தானே ஆகணும். 2 பேர் இல்ல, 3. வணக்கம்டா மாப்பிள்ள. எப்படி இருக்க? நீ எப்படின்னா இங்க கூப்பிட்டாரு, வந்துட்டேன். அக்கா வணக்கம். சோமு. சோமு என்ன பேர் இது? இல்லைங்க, என் பேர் என்னமோ சுபத்குமார் தான். எல்லாரும் அன்பா சோமுன்னு கூப்பிடுவாங்க. அப்ப எப்படி சௌரியமோ அப்படியே கூப்பிடுங்க. அது சரி. இவன் யாரு? இவன் தான் நம்ம மீரட் காண்டத்தோட மறைமுக அஸ்திரம். அஜ்மேரா பொண்ணு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு டாப் நாச் வெட்டிங் பிளானர் பொறுப்புல தான் இருக்கும். ஆனா அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ண போறது நான். சோமு, நீ தினமும் ஜெய்ப்பூர் மார்க்கெட்டுக்கு போய் 5 விதமான ஃப்ரெஷ் பூக்களை வாங்கிட்டு வரணும். சரிண்ணே. அந்த பூவெல்லாம் 10 மணிக்குள்ள ரிசார்ட்டுக்கு வந்து சேரணும். முடியுமா? இவ்ளோ நிறைய பூ டெய்லி எதுக்கு? அது என்னன்னா உர்வஷி, இந்த அஜ்மேரா இருக்காங்கல்ல, ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. நம்ம ராஜு அளவுக்கு பெரிய பரம்பரை எல்லாம் இல்ல. அதனால எவ்வளவு சின்ன டெக்கரேஷனா இருந்தாலும் ஃப்ரெஷ் பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. தினமும் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்க. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த சின்ன வேலைக்கு போய் எதுக்கு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து சோமன் வர வச்சீங்க? பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் நம்மள மாதிரி பிள்ளைங்க தான் பண்றாங்க ராஜ்யமாமே. சரிதான் சரிதான். எப்படியும் பெரிய வேலை நீ தான் செய்ய போற, சின்ன வேலையும் செய்யட்டுமே. அப்புறம் நீ இன்னொரு வேலை செய்யணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. உன்னால முடியுமா? நான் என்ன என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சுத்துறேன்? எங்க போவேன் ஃபாரினர்ஸ்க்கு? பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்த வேணாம்பா. நீ ஜெய்ப்பூர்ல இருக்க. இங்க கச்சோரி கடையில எவ்வளவு கச்சோரி கிடைக்குமோ அதை விட டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஃபாரினர்ஸ் கிடைப்பாங்க. எங்கேயாவது போய் குரல் கொடுத்தா போதும் 40-50 பேர் கிடைப்பாங்க. பங்களாதேஷ் ஆளுங்க. ஓகேவா? பரவாயில்லையே. அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களோட மேட்ச் வாட்ஸ்அப். அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஒன்னால மட்டும் தான் முடியும். அப்படியா? சிசிடிவி ஃபுட்டேஜ். ரிசார்ட்ல எத்தனை கேமரா இருக்கோ அதோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் என்னோட ரூம்ல வேணும். யாருக்கும் தெரியும்? யாருக்கும் தெரியாது. கவலையப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சுது. நான் சொல்ல பல கில்லாடிங்க. அப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ மட்டும் இல்ல, நாம 2 பேரும். எல்லா பெரிய வேலைகளும் ராஜுவும் சோமுவும் தான் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட டைம் இருக்கும். நாம ஷாப்பிங் பண்ணோம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு ராயல் டச் கொடுப்போம். சரி வாங்க, இந்த புது அத்தியாயத்துக்கு புள்ளையார் சொல்லி போடலாம். MC Rude பயங்கர சும்மா இல்ல, நாட்டுற ஆட்டம் கண்டு பயம் வரும் மெல்ல மெல்ல. குதிரை இல்லாம வேட்டையாடி பழக்கம், இது தண்ட தொடக்கம். இனி ஆட்ட பறக்கும், நீ கண்ணு முறுப்பம் அதுவோ தனி. உள்ளே தண்ணி இருப்பது ஒரு கூட்டணி. உன்னோட நிலை வந்து உன்னை தானே அடைவான். பூகம்பம் போல இவன் உலகெங்கும் வெடிப்பான். தப்பிக்க முடியாது, உண்மைகள் தெரியுமே. பயந்து போகாது
மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் முத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் லட்சியம் அறிந்தவன் தவமும் செய்வான் நிச்சயம் நிச்சயம் பகலினை காட்டுவான் உனக்கு லட்சத்தை வைத்துதான் பூட்ட இனிதான் இருக்கு இவனோட வேட்ட பறிக்காது உன்னாட்டம் நீங்க பறிக்காது முடியாது உன்னை வெல்ல முடியாது சூரியனை சுட்டு தள்ள இங்கே தான் வழியது சிடிதான் பார்ப்பாயா சதித்திட்டமே இவனது முதல் மந்திரம் மனித உருவத்தில் சுற்றுகிற யந்திரம் மாயங்கள் காட்டும் இவன் புதுமை தந்திரம் உதிர விடாதே ரொம்ப பத்திரம் தப்பிக்க முடியாத உண்மைகள் தெரியுமே பயந்து போகாதே உன் வாழ்வுதான் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் பயங்கர சும்மா இல்ல காட்டுற ஆசை கண்டு பயம் வரும் மெல்ல மெல்ல குதிரை இல்லாம வேட்டையாடி பழக்கம் இது தண்ட தொடக்கம் இனி ஆட்ட பறக்கும் நீ கண்ணு முழுப்பம் அது போ தனி உள்ளேதான் இருப்பது ஒரு கூட்டணி உன்னோட நிலை வந்து உன்னை தானே அடைவான் பூகம்பம் போல இவன் உலகெங்கும் வெடிப்பான் தப்பிக்க முடியாது உண்மைகள் தெரியுமே பயந்து போகாது உன் வாழ்வுதான் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் தப்பிக்க முடியாது உண்மைகள் தெரியுமே பயந்து போகாது உன் வாழ்வுதான் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் அடுத்தது ரகசியம் பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல 24 மணி நேரத்துல கல்யாணம் அதுல போக்கஸ் பண்ணு. ஆனா 7:30 மணிக்கு நான் எல்லா அழகான ஃபாரினர்ஸையும் ஒரு வண்டியில கூட்டிட்டு வந்து அங்க சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் ரூம் நம்பர் 112க்கு போயிடுவாங்க. அங்க இருந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு லானுக்கு போயிடுவாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் அஜ்மீராவோட பொண்ணுக்கு கொடுத்ததும் ஷோமோட வேலை ஆரம்பமாயிடும். எல்லா கிஃப்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் நான் அஜ்மீராவோட கார்டை கூப்பிட்டு ரூம் நம்பர் 112க்கு போயிடுறேன். போற வழியில ஊர்வசி வருவாங்க. அந்த நேரத்தை பக்காவா பயன்படுத்தி நானும் ராஜுவும் கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். அதாவது டூப்ளிகேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் அஜ்மீரோட லாக்கருக்கு போயிடும். ஒரிஜினல் கிஃப்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். மிஸ்டர் பாட்டியா சார், சார் யார் தெரியுமா? ஐடி கமிஷனர் துபே. அவனுக்கு நேர்மன்ற வியாதி இருக்கு. அவங்கிட்ட கவனமா இருக்கணும். ஷோ சார். உங்க வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் காணுமே? சார் அவங்க வந்துட்டே இருப்பாங்க சார். டைமுக்கு வந்துட்டா நல்லது. அவங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கும் தான். I understand, sir. Good. Where's your drink? I'll just get one. Sure. Thank you.
ராஜு எங்க போய் தொலைஞ்சான்? அவனுக்கு ஏதாவது அவன்கிட்ட நீ எதுவும் சொல்லல? சந்தர்ப்பம் வரும்போது என்னாலையும் நிறைய செய்ய முடியும். இதை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. ஏண்டா எங்க போய் தொலைஞ்ச? நாங்க வந்துட்டு இருக்கோம், போலாமா? ராஜு 7:30 மணிக்கு வர வேண்டிய நீ என்ன சொல்லுங்க? உனக்கு ஒன்னும் ஆகலையே, என்னாச்சு? என்னாச்சு ராஜு? ராஜு பாட்டியா என்கிற ரன்வீர் சௌத்ரி என்கிற மத்ஸ்யத்தடா. ஆடாடா, எப்படி இருக்குது? சொல்லுங்கண்ணே. இந்த பாட்டியா எங்க ஒழிஞ்சான்? அவனோட ஃபாரின் விருந்தாளிங்க வந்த மாதிரி தெரியல. நீ என்னன்னு போய் பாரு. நம்மளோட முக்கியமான விருந்தாளிங்க வர்றதுக்கு முன்னாடி இதை முடிச்சாகணும். கவலைப்படாதீங்கண்ணே, நான் என்னன்னு பார்க்குறேன். ஏய் ராஜீவ், ஃபோன் எடுடா. ஏய், உட்கார் உட்கார் உட்கார், பயப்படு. உங்க 3 பேர்ல யார முதல்ல சுடட்டும்? முதல்ல யாருன்னு சொல்லு. தேஜ்ராஜ் சார், நான் சொல்றது கேளுங்க. இது எல்லாமே பண்ணது நான் மட்டும்தான். இவங்க மேல எந்த தப்பும் இல்லை. இவங்க 2 பேரையும் போக விடுங்க. நான் உங்க கூட வர தயாரா இருக்கேன். உன்னை கூட்டிட்டு போறதுல எனக்கு என்னடா பிரயோஜனம் சொல்லு. எனக்கு 2 வழி இருக்கு. ஒன்று உங்க 3 பேரையும் போட்டு தள்ளுறது. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. 3 பேரையும் போட்டு தள்ளிடுவேன். ஆனா சாட்சியம் 30 பேர் இருப்பாங்க. ஆனா இன்னொரு வழி இருக்கு. நீ செய்ய வந்த சம்பவத்தை செய். அஜ்மேராவை முட்டாளாக்க 15 கோடி அடி அதை நேரா என்கிட்ட கொண்டு வந்து கொடு. எனக்கு அது பிடிச்சிருந்தா உங்க 3 பேர்ல 2 பேரை விட்டுடுவேன். டீல் ஓகேல? ஓகே. ஒரு விஷயம் ராஜு, வாங்க. ராஜு இங்கேயே தான் இருக்கணும். இங்க வா. நீ ரொம்ப உஷார் தான் மச்சையா. தப்பா நடந்துகிட்டா ராஜோட மூட செதறி சின்ன பின்னமாயிடும். ராஜு உங்க கூட இருப்பான். ஒரு விஷயம் என் கூட வருவா. ராஜு புரிஞ்சுக்கோ. இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. டைம் வரும்போது சொல்றேன். நான் தயார். உங்க அம்மா கறி குழம்பு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்குல்ல? போ. எடுக்கல. வெல்கம். இப்ப என்ன பண்றது? இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லை. இதை எப்படியாவது முடிச்சிடலாம். தேஜராஜா அப்புறமா பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன இல்ல ராஜு, 2 பேர்ல ஒருத்தரை தான் உன்னால காப்பாற்ற முடியுன்ற சூழ்நிலை வந்ததுன்னா நீ ராஜுவை தான் காப்பாற்றணும். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன். ராஜுவுக்கும்
உனக்கும். இப்போ நாம இந்த வேலையை முடிச்சே ஆகணும். இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வரதாக்கு பின்னாடி இருக்கிற நகைகளை மாற்ற போகிறது யாரு? ராஜு வேற இல்லையே. சோமு. சார் தங்கம் சார், தங்கத்திலே ஓட்டாங்க சார். 25-30 லட்சம் இருக்கும்ல. ஐம் கிளாட் யூ ஆர் சார். எனக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் கவலைப்பட்டீங்க. யூ ஹேட் யுவர் டவுட்ஸ். அப்சல்யூட்லி நாட். எங்கே டவுட் இருக்கோ அங்கே ரிஸ்க் இருக்கும். எனக்கு ரிஸ்க் பிடிக்காது. ஐ லைக் சேலஞ்சஸ். உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறேன் சார். அண்ணா அவரு வந்துட்டாரு. ஓகே, see you. Thank you so much, டா. ஏன் சிரிக்கிற? நான் ஏதாவது காமெடி பண்ணிட்டேனா? உன் வேலையை பண்ணிட்டேன், என் வேலையும் முடிஞ்சிருச்சு. சந்தோஷமா இருக்கேன். நீயும் உங்க அண்ணனும் என்னை மறக்கவே முடியாது. சரி, அதை எப்படி மறக்க முடியும்? ஓகேடா, கிளம்புறியா? உடம்பு பார்த்துக்கோ. கிளம்புறேன். டேய், பார்த்து எடுத்துட்டு போ. ரொம்ப கவனமா இரு. பாய். நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். உங்க வார்த்தையை காப்பாத்துங்க. ராஜுவை விட்டுருங்க, எங்களை போக விடுங்க. தெரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, இப்ப ஸ்வீட் சாப்பிடுங்க.